தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கணும். மறுபடியும் அண்ணாமலையிடம் சிக்கிய ப்ரெஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு, அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி 10 மணிக்கு மேலே, அதாவது 10:40 வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்ற அடிப்படையில் பீளமேட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணாமலை அவர்களிடம் ப்ரெஸ் மீட்டில் இந்த கேள்வியை கேட்டாங்க. நீங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிட்டீங்களே, 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணிட்டீங்களே, இது சரியான்னு கேட்டாங்க. அதற்கு அண்ணாமலை என்ன சொன்னார்னா, அண்ணா, நான் அந்த பகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதியை ஏற்கனவே வாங்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் நின்று போகும்போது 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகிடுது. அந்த வகையில் நான் ஆவாரம்பாளையத்துக்கு போகும்போது 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. மக்கள் அங்கே 4 மணி நேரத்துக்கு மேலே கூடியிருக்கிறாங்க. அவங்கள கண்டுக்காமல் போக முடியுமா? அதனால தான் மேடையில் ஏறி நான் இப்போ பிரச்சாரம் பண்ண முடியாது, டைம் அதிகமாகிடுச்சு, அதனால் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இதில் எந்த விதமான தேர்தல் நடத்தை விதிமுறையும் மீறப்படவில்லை. ஒரு வேட்பாளர் இரவு 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்பது தான் தேர்தல் விதிமுறை. நான் அங்கே எந்த விதமான பிரச்சாரத்திலையும் ஈடுபடலை. லவுட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். தாமதமாக வந்ததுக்காக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அவ்வளோதான். அங்கே இருந்த தேர்தல் அதிகாரிகளுக்கும் அது நல்லா தெரியும். அந்த வீடியோவும் அவங்கக்கிட்ட இருக்குது. 10 மணிக்கு மேலே தானே சார் நீங்கள் அந்த மன்னிப்பு கேட்டீங்க? ஐயா, 10 மணிக்கு மேலே நான் பிரச்சாரம் தான் பண்ணக்கூடாது, நான் பொதுவெளியிலே இருக்கக்கூடாது என்றெல்லாம் தேர்தல் விதிமுறை சட்டம் கிடையாது. வேட்பாளர் 10 மணிக்கு மேலே எங்கும் பொதுவெளியில் சுற்றக்கூடாது, அப்படி ஏதாவது விதிமுறை இருக்கா? இருந்தால் என்கிட்ட காட்டுங்க. அண்ணாமலை சார், இந்த தேர்தலில் உங்கள் கட்சி சார்பாக 15 வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறீங்க. 10 ஆண்டுகளாக ஏன் இதெல்லாம் செய்யலை? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்த அண்ணாமலை ட்ரிகர் ஆகிட்டார். அண்ணா, 15 வாக்குறுதி இல்லை, 100 வாக்குறுதிகள். நீங்கள் என்ன கேட்குறீங்க? இதெல்லாம் ஏன் 10 ஆண்டில் செய்யலைன்னு கேட்குறீங்க? எல்லா கட்சியும் ஒவ்வொரு தேர்தலையும் புதுசாக வாக்குறுதிகள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் ஏன் நீங்கள் ஏற்கனவே செய்யலை அப்படின்னு கேட்பீங்களா? மக்களின் தேவைக்கேற்ப, காலத்துக்கேற்ப புதிய திட்டங்களை வாக்குறுதிகளாக கொடுப்பது அரசியல் கட்சிகளோட கடமை. அதை தான் நாங்களும் செய்கிறோம். இப்போ மக்களுக்காக புல்லட் ட்ரெயின் விட போகிறோன்னு சொன்னால், இதை ஏன் 1991 செய்யலை, இதை ஏன் 1960 செய்யலைன்னு கேட்பீங்களா? இதே மாதிரி திமுக கிட்டேயோ மற்ற கட்சிகள்கிட்டயோ உங்களால் கேட்க முடியுமா? ஆகையினால் கேள்விகளை கொஞ்சமாவது ஆரத்தோட கேளுங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ரிப்போர்ட்ரு, சார் தேர்தலை முன்னிட்டு தான் பெட்ரோலுக்கு 2 ரூபா குறைச்சிங்களான்னு கேட்க அண்ணாமலை கடுப்பாயிட்டார். சார், நாங்கள் தேர்தலுக்கு மட்டும்தான் பெட்ரோல் விலையை குறைக்கிறோமா? போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கு பிறகு 3 ரூபா குறைச்சோம், ஞாபகம் இருக்கா? சமையல் எரிவாயுக்கு 2 தடவை 100 ரூபா குறைச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் தேர்தல் நடக்கிற டைமில் தான் செஞ்சோமா? சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அவர், இல்லை சார் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னார். ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தேர்தலுக்காக கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. திமுக பெட்ரோல் டீசலுக்கு விலையை குறைப்போம், கேஸுக்கு 100 ரூபா மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்களே, அதை பற்றி கேட்டிங்களா? அதை கேட்குறது உங்களுக்கு தைரியம் இருக்கா? திமுகனா ஒரு மாதிரி, பாஜகனா ஒரு மாதிரின்னு நடந்துக்காதீங்க. அது பத்திரிக்கை அறம் கிடையாது. சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கணும், உங்களுக்கும் எனக்கும். இதை சொன்ன உடனே பல்லார்னு அரைஞ்சா மாதிரி ஊப்பி பத்திரிகையாளருக்கு தோன்றியிருக்கும். அடுத்ததாக ஒரு ஆங்கில சேனலில் எலக்டோரல் பாண்டில் அதிகமான பணம் வாங்கின கட்சி உங்கள் கட்சி தானேன்னு கேட்டாங்க. எல்லா கட்சியும் பணம் வாங்குறாங்க. எந்த கட்சி அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த கட்சிக்கு பணம் தராங்க. எங்கள் கட்சியை பிடிச்சி ஒருத்தர் பணம் கொடுத்தா வேணாம் எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியும்? ஒரு டிவி சேனல் நம்பர் 1 இருக்குது, மிக அதிகமாக சம்பாதிக்குது. இன்னொரு சேனல் கம்மியாக இருக்குது. அதுக்காக அந்த சேனல்கிட்ட போய், நீங்கள் பெரிய சேனல், உங்களுக்கு அதிகமாக பணம் வருது, இனிமேல் நீங்கள் நம்பர் 1 இருக்கக்கூடாது, அதிக பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நியாயமாக இருக்குமா? உங்கள் சேனல் கூட தான் போட்டி சேனல் இருக்குது. எந்த சேனலை மக்களுக்கு அதிகமாக பிடிக்குதோ அந்த சேனல் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி எந்த கட்சி வளர்ச்சிக்கு பணம் கொடுக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் கொடுப்பாங்க. பாஜக கட்சியோட வளர்ச்சி தான் முக்கியம் நினச்சி தான் எங்கள் கட்சிக்கு பணம் தராங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? பாஜக தொண்டர்கள் திமுகவினரை அடிக்கடி தாக்குறாங்களே, இது சரியான ஒரு பத்திரிகையாளர் கேட்டார். கடுப்பான அண்ணாமலை, எங்கே மறுபடியும் அதே கேள்வியை கேளுங்க அப்படின்னு கேட்க, தாக்கியதாக குற்றச்சாட்டுகள் வருதே அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் மாற்றிக்கிட்டார். அப்படி சொல்லுங்கள், தாக்குறாங்களே அப்படின்னு நீங்களே முன்முடிவு எடுத்து கேள்வியே கேட்காதீங்க. திமுக என்ன வேணாலும் பண்ணோம், பாஜக அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. திருப்பி கொடுக்கத்தான் செய்வோம். நான் கருத்தை சொன்னேன். உங்களுக்கு எப்படி கருத்து சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது. நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அப்படி தான் நாங்களும் திருப்பி கொடுப்போம். தொடர்ந்து இதே மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி கேள்வி கேட்டதால் நடுவில் வானதி சீனிவாசன் புகுந்து கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணார். அண்ணாமலை, அக்கா நீங்கள் அமைதியாக இருங்க, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படி என்ன அடித்து துவம்சம் பண்ணிட்டார். மக்களே, நன்றி, வணக்கம்.